வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலக்ஷ்மி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம். தலைவாழை அரிசி கலசம் வைத்து தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம். கன்யா பெண்களை அழைத்திடுவோம். வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலக்ஷ்மி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம். ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே. முதல் நாள் பூஜை 2 வயது குழந்தை பாலையென அலங்கரிப்போம். மகிஷாசுரவத கதைதான் படித்து மகிஷாசுரவத கதைதான் படித்து மங்கலையை வணங்கிடுவோம். வந்தவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம். 2ஆம் நாளில் 3 வயதுடைய குமாரி காகோலம் ஜெண்டாசுரவத கதைதான் படித்து ஜெண்டாசுரவத கதைதான் படித்து சுண்டல் விநியோகம் செய்வோம். சுபமாய் வரும் யோகம். 3ஆம் நாளில் 4 வயதுடைய கல்யாணி திருக்கோலம் தூம்ரசுலோச்சனன் வதைதான் படித்து தூம்ரலோச்சனன் வதைதான் படித்து தூபம் காட்டிடுவோம். ஆரத்தி தீபம் ஏற்றிடுவோம். 4ஆம் நாளில் 5 வயதுடைய ரோஹிணி அலங்காரம் மதுகை தவறின் வத கதை படித்து மதுகை தவறின் வத கதை படித்து மல்லிகை சூட்டிடுவோம். கனகவல்லியை வாழ்த்திடுவோம். 5ஆம் நாளில் 6 வயதுடைய காளிகை அவதாரம் வண்டாசுரவதை கதைதான் படித்து வண்டாசுரவதை கதைதான் படித்து பாயசம் நிவேதனம் இதுவே பார்க்கவி ஆராதனம். 6ஆம் நாளில் 7 வயதுடைய சண்டிகை திருக்கோலம் இரத்த பீஜவத கதைதான் படித்து இரத்த பீஜவத கதைதான் படித்து சர்க்கரை பொங்கல் வைப்போம். அஷ்டலக்ஷ்மியே உனை அழைப்போம். 7ஆம் நாளில் 8 வயதுடைய சரஸ்வதி அலங்காரம் சும்பனி சுபவதை கதைதான் படித்து சும்பனி சுபவதை கதைதான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம். வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம். 8ஆம் நாளில் 9 வயது ஷியாமலை அலங்காரம் திரிசூரன் சுரவதை கதைதான் படித்து திரிசூரன் சுரவதை கதைதான் படித்து தயிரன்னம் ஊட்டிடுவோம். தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம். 9ஆம் நாளில் 10 வயதுடைய சுபத்திரை அலங்காரம்
9 கோள்கள் கும்பிடும் நாயகி 9 கோள்கள் கும்பிடும் நாயகி அங்கையர் கண் உமையாள் அலர்மேல் மங்கையே வந்து எமையாள். வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீ நவராத்திரியே 9 நாள் சுபராத்திரியே.